ஹலோ வணக்கம் சென்னை 360 வியூவர்ஸ். இன்னைக்கு நாம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல இருக்க வரதராஜ பெருமாள் டெம்பிள் தான் இருக்கு. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டில் கேமராவா இருந்தா 5 rupees கலெக்ட் பண்றாங்க. நீங்க வீடியோ கேமரா கொண்டு வந்தீங்கன்னா 100 rupees கலெக்ட் பண்ணலாம். இங்க என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இது வந்துட்டு 4 கல் மண்டபம் சொல்றாங்க. சோ அத இது 4 கால் மண்டபம் ஃபுல்லாவே என்ன பண்ணிருக்காங்க, கல்லாலே ஃபுல்லா சங்கிலிருந்து எல்லாமே பண்ணிருப்பாங்க. ஸோ இது என்ன யூஸ் அப்படின்னா, சாமி வெளியே புறப்பாடு போயிட்டு வந்துட்டு சாமி இங்க உட்காருவாங்க. 2 சாமி, அங்க பெருமாள், இங்க லட்சுமி உட்காருவாங்க. ஸோ 2 பேரும் பார்த்துக்கிறதுக்காக யூஸ் பண்ற புறப்பாடு இந்த மண்டபத்துல தான் எல்லாமே நடக்கும். ஸோ இது 2 இருக்கு, இங்க ஒன்று இருக்கு, அங்க எங்க ஒன்று இருக்கு. இது வந்துட்டு என்னதுன்னா இது மண்டபமா? மண்டபம். ஸோ இங்க யூஸ்வலா வந்துட்டு சாமிக்கு திருக்கல்யாணம் நடக்கிறது, ஊஞ்சல் சேவை நடக்கிறது, அந்த மாதிரி இதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இது முற்காலத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நைட் ஆனா இந்த மண்டபமே காணாம போயிடும். ஸோ ஃபுல்லா மேல பறந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதுக்காக தான் இந்த மாதிரி சங்கிலி கட்டியிருக்காங்க. ஸோ கர்ராலே பண்ணியிருக்க சங்கிலி. ஸோ இது கட்டினதுக்கு அப்புறம் இது இங்கே இருக்கு அப்படின்னு எல்லா மண்டபத்துல பார்த்தீங்கன்னாலும் அந்த மாதிரி கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் இதெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த மண்டபம் இப்போ மேக்ஸிமம் ஓப்பன்ஸ் கிடையாது. ரீசெண்ட் டைமா வந்து அத்திவரதர் அப்படின்னாலே நியூஸ் சேனல்ல இருந்து எல்லாத்தையும் வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வருஷத்துக்கு அப்புறமா அவர் வந்து திரும்பி எடுப்பாங்கன்னா, யூஸ்வலா 48 இயர்ஸ் ஒன்ஸ் தான் எடுப்பாங்களே. ஸோ அது எதுக்காக அப்படின்னா, அவர் எப்பயுமே வந்துட்டு ஹீட்ல இருப்பார். ஸோ அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்காக அவர் எப்பயுமே தண்ணியில தியானத்துல இருப்பாரு. பட் மக்களுக்கு வந்துட்டு ஒரு ஆசி வளர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் 48 இயர்ஸ் ஒன்ஸ் அவரை வெளியே எடுக்கிறாங்க. அதுவும் 48 டேஸ் வச்சுட்டு திரும்பி உள்ளே சாத்திடுவான். ஸோ அது என்ன ஃபேமஸ் அப்படின்னா, அத்தி மரத்தாலே செஞ்ச பெருமா. ஸோ அவர் முதல்ல வெளியே தான் இருந்தாரு. பட் அவர் வெப்பம் தாங்க முடியாம அது பாக விட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவரை உள்ள வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் யூஸ்வலா நடக்கிறது. இந்த தண்ணிக்குள்ள வந்துட்டு ஒரு பாம்பும் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அத்திவரதரை சுத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது குளிக்க போனாங்க அப்படின்னா தவறுதலா அந்த இடத்துக்கு போனாங்கன்னா அவங்க இறந்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்கு. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. பட் யூஸ்வலா சொல்றதுதான் எல்லாமே. அப்போ இதோட ஒரு 48 வருஷம் கழிச்சுதான் அவர் வெளியே எடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் மேபி 2032ல நடக்கலாம். பட் அது வந்துட்டு எவ்ரி ஜென்ரேஷனுக்கு ஒரு தடவை தான் பார்க்க முடியாது. ஸோ இன்னொரு தடவை பார்க்கணும் அப்படின்னா அவங்கலாம் மேக்ஸிமம் ஏஜ்ல இருக்கவங்க. ஸோ என்னுடைய அப்பா வந்துட்டு 2 times பார்த்துருக்காரு. நான் ஒரு தடவை பார்த்துட்டேன். பட் செகண்ட் டைம் பார்க்க முடியுமான்றது தெரியாது. இந்த கோயிலில் வந்துட்டு மொத்தம் 3 விஷயம் ஃபேமஸ். ஒன்று வந்துட்டு அத்திவரதர், இன்னொன்று வந்துட்டு என்ன அப்படின்னா வரதராஜ பெருமாள். ஸோ நம்ம திருப்பதி ஏழுமலையானுக்கு ராஜா இவர் தான். ஸோ திருப்பதி போயிட்டு வர்றது மட்டும் பலன் கிடையாது. யாரெல்லாம் திருப்பதி போறாங்களோ யூஸ்வலா இங்க வந்து பார்த்துட்டு தான் போவாங்க. ஸோ இவர் தான் ராஜா. இன்னொன்று என்ன அப்படின்னா, பல்லியுடைய சிலை இருக்கு, தங்கத்தாலே செஞ்சிருக்க பல்லி. ஸோ யூஸ்வலா பெரியவங்க சொல்றது வந்துட்டு பல்லி மேல விழுந்தா ஒரு தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது காஞ்சிபுரத்துல கிடையாது. ஏன்னா அது தங்க பல்லி இருக்கு. ஸோ வெளியூர் சாமியா அதை வணங்குறாங்க. ஆமா, சாமியா வணங்குறாங்க. அது சிலையா பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ வெளியூர்ல இருக்கவங்களுக்கு யாராச்சும் அந்த பல்லி விழுந்து அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பயம் இருக்கு அப்படின்னா அவங்க காஞ்சிபுரம் வந்து அந்த பல்லியை தொட்டுட்டு போவாங்க. ஸோ அந்த தொட்டுட்டு போனாங்கன்னா அந்த தோஷம் நீங்கினதா அவங்க ஐதீகம். பாடுக்கு தேவையான எல்லா வாகனமும் உள்ளதான் ஆகிடும். ஸோ யூஸ்வலா ஒரு டேக்கு ஒரு வாகனம் எடுத்துட்டு வருவாங்க. யானை வாகனம், குதிரை வாகனம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வருவாங்க. அந்த வாகனம் எல்லாமே உள்ளதான் வச்சிருக்காங்க. ஸோ அதனால் வாகன மண்டபம்னு சொல்றாங்க. விசேஷம் நடக்குது அப்படின்னா இங்கே தான் கொடி ஏற்றுவாங்க. ஸோ எல்லாருக்கும் தெரிவிக்கிறதுக்காக அந்த கொடி மரம்ன்றது இங்கே தான். ஸோ இந்த கொடி மரத்தில் கொடி ஏற்றிட்டாங்கன்னா விசேஷம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்றது. அது என்ன அப்படின்னா, அங்கே தான் உள்ளே வந்துட்டு பெருமாள் இருக்கார். வரதராஜ பெருமாள்னு சொல்கிற பெருமாள் இருக்கார். ப்ளஸ் தங்கபல்லியும் உள்ளே தான் இருக்கு. ஸோ உள்ளே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அங்கே ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸ்டெப்ஸ் ஏறி தான் பெருமாளை பார்க்க முடியும். இதில் இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, திருப்பதி வந்துட்டு 7 மலையை கடந்து வந்துட்டு தான் நம்ம பெருமாளை பார்க்கணுன்றாங்க. பட் என்ன அப்படின்னா, 7 மலையை நீங்கள் கடந்துட்டு திருப்பியும் கீழே இறங்கிடுறீங்க. கீழே இறங்கி தான் பெருமாளை பார்க்குறீங்க. இவர் தான் மலை மேலே இருக்கார். ஸோ நீங்கள் கீழேருந்து போயிட்டு அங்கே ஒரு படிக்கட்டு ஏறினா தான் பெருமாளே பார்க்க முடியும். கீழே வந்து நம்மளால பார்க்கவே முடியாது. ஸோ அதுதான் இதனுடைய. ஸோ இந்த மண்டபம் வந்துட்டு சாமியை உட்கார வச்சு அலங்காரம் பண்ணுற மண்டபம். பின்னாடி வந்துட்டு ஒரு ஆழ்வார் இருக்காரு. அவர் ஆழ்வார் முன்னாடி தான் சாமியை உட்கார வச்சு அலங்காரம் பண்ணுவாங்க. ஸோ இங்கேருந்து தான் இப்போ புறப்பாடு நடக்கும். தினமும் இது நடக்கும். தினமும் நடக்கும், மேக்ஸிமம் நடக்கும். பட் இது வந்துட்டு ஒரு ஃபெஸ்டிவலாகவே நடத்துவாங்க. இது தை மாச ஃபெஸ்டிவல், மாசி மாச ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு நடத்துவாங்க. ஸோ கருடன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஐ மீன் கழுகு மாதிரி ஒரு சிலையை வச்சு அந்த சிலை மேலே சாமியை கொண்டு வருவாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஸோ இப்போ வந்துட்டு ஆணி கருடன், ஆடி கருடன் சொல்லிட்டு ஃபேமஸாக நடக்கும். அந்த கருடன் நடக்கும்போது காஞ்சிபுரம் ஃபுல்லாகவே அந்த சாமி சுற்றிட்டு வருவார்.
ஸோ அது நடக்கும்போது பார்க்குறது ரொம்ப ரொம்ப அதிகம். இங்கே வந்துட்டு என்ன நடக்கும் அப்படின்னா தோட்ட உற்சவம் நடக்கும். தோட்ட உற்சவம் என்ன அப்படின்னா சாமி அலங்காரம் பண்ணிட்டு வந்துட்டு பின்னாடி வந்துட்டு ஃபுல்லாக தோட்டம் மாதிரி இருக்கும், மலர்களெல்லாம் தோட்டம் இருக்கும். அந்த தோட்டத்தில் உட்கார வச்சுட்டு ஊஞ்சல் ஆட்டி விடுவாங்க சாமிக்கு. ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அது வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ஒன்ஸ் நடக்கும். இந்த தோட்ட உற்சவம் பார்க்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. இந்த சக்கர தாழ்வான்னு சொல்றீங்களா, அது அந்த மண்டபம்? ஆழ்வார் யாரெல்லாம் மேலே போய் பார்க்க முடியலையோ இவரை வந்துட்டு தரிசிச்சுட்டு போவாங்க. ஸோ இவர் வந்துட்டு டூ சைடு, ஒரு சைடு வந்துட்டு சிங்கமாகவும் இன்னொரு சைடு பெருமாளாகவும் தரிசிப்பார் சக்கரத்தாழ்வார். ஸோ இவரை தரிசித்தாலே அவரை தரிசித்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இவரை மட்டும் பார்த்துட்டு போவாங்க. லோக்கல் பீப்புள்ஸ் மேக்ஸிமம் இவரை பார்த்துட்டு போவாங்க. அதர் ஸ்டேட் பீப்புள்ஸ் வந்தாங்க அப்படின்னா வரதராஜரை பார்த்துட்டு போவாங்க. இதுனா தெப்ப உற்சவன்றது நடக்க போகுது. தெப்ப உற்சவம் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ஷிப்பு மாதிரி கட்டி கோயிலேருந்து அது 3 days நடக்கும். ஸோ ஒரு டேஸும் வந்துட்டு ஒரு கவுண்டில் அந்த ஃபுல்லாகவே இந்த சர்க்கிள் பண்ணிட்டு வருவாங்க. சாமியை உட்கார வச்சுக்கிட்டு இந்த குளத்தை சுற்றி வருவாங்க. ஐ மீன் ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு 7 சுற்று, 2வது நாள் 5 சுற்று, 3வது நாள் 3 சுற்று. ஸோ அதுக்காக தான் அந்த திங்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. சூரிய பிரபை நடக்கும். ஈவினிங் வந்து சந்திரபிரபை நடக்கும். சந்திரபிரபை அப்படின்னா மூன். ஸோ அந்த மூனுடைய நேம் தான் சந்திரபிரபைன்னு சொல்கிறது. இன்னைக்கு வந்து வரதராஜ பெருமாள் கோயில ரொம்பவே நல்லாவே சுத்தி பார்த்தோம். என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ள நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இங்க இருக்க 100 கால் மண்டபத்தோட கதைகள் எல்லாம் நம்ம கேட்கும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. இந்த குளத்தை பத்தி கேட்கும்போதும், அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை நீங்க வந்துட்டு ஃபுல்லா பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம காஞ்சிபுரம் வந்தீங்கன்னா இந்த வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு வந்துட்டு போங்க. வணக்கம் சென்னை 360 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.